தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்துல நடிகர் மம்முட்டி, பூஜா, கோகுல் சுரேஷ் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் டோமினிக் அந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய நாயகன் மம்முட்டி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்காரு. தன்னுடைய நேர்மைக்கு அந்த வேலை செட் ஆகாததுனால அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் டிடெக்டிவா ஒர்க் பண்றாரு. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மம்முட்டியினுடைய வீட்டு ஓனர் ஒரு நாள் ஒரு பர்ஸை கொடுத்து, இந்த பர்ஸை உரியவங்க கிட்ட ஒப்படைச்ச அப்படின்னா நீ வீட்டு வாடகையே கட்ட தேவலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மம்முட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ் யாருடையது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு பெண்ணுடையது. அந்த பெண் பேர் வந்து பாத்தீங்கன்னா பூஜா. அந்த பெண் கிட்ட அந்த பர்ஸை கொடுக்கறதுக்காக போறாரு. போய் பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக்கு. அந்த பெண்ணு காணாம போய் 4 நாள் ஆயிருக்கும். அப்போ அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிக்க போறாரு. இறுதியா மம்முட்டி அந்த பெண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த மாதிரி கதைக்களம் கொண்ட படங்கள் மம்முட்டிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. குறிப்பா பல படங்கள்ல அவர் டிரெக்டிவா நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல டோமினிக் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு 6 அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு காட்சியிலுமே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாரு. குறிப்பா ஒரு சிம்பிளான விஷயம் தான், அது எவ்வளவு பெருசா கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிஷ்யன் கோகுல் சுரேஷுக்கு அறிவுரை சொல்றதுல இருந்து கான்சென்ட்ரேஷன், அப்சர்வேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு வாட்ச் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல மம்முட்டி வந்து பாத்தீங்கன்னா பிச்சு படம் எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படம் ஒரு பெண்ணுடைய பர்ஸ்ல இருந்து தொடங்குது. அப்புறம் அந்த பெண்ணு மிஸ்ஸிங்கு, அந்த பெண்ணுடைய காதலன் மிஸ்ஸிங்கு அப்படின்னு சொல்லி கதை பல கிளை கதைகள்லாம் பிரிஞ்சு ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. அப்படி சுவாரஸ்யமா போற படம் 2ஆம் பாதியில எங்கதான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இறுதியில கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட வச்சு சீட் நுனியில உட்கார வச்சிருக்காரு இயக்குனர் கௌதம் மேனன். இந்த மாதிரி கதைக்களம் கொண்ட ட்விஸ்ட் கொண்ட படங்கள் ஒரு சில படங்கள் நம்ம பார்த்திருந்தாலும் அந்த பக்கம் கதையை கொண்டு போகாம வேறு பக்கம் திரைக்கதையை கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல கலக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ரொம்ப கிளாஸா இருக்கு. பின்னணி இசை முந்தைய படங்களை விட ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படம் டிடெக்டிவ் விரும்பிகளுக்கு ஒரு செம விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.